இன்னைக்கு நாம இந்த சஸ்பென்ஸ் கொரியன் டிராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட்ல கேரக்டர் இன்ட்ரோடக்ஷன்லாம் பார்த்தோம். அப்புறம் எபிசோடோட கடைசியில நம்ம ஹீரோ ஹீரோயின் கிஸ் பண்ற மாதிரி காட்டியிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு எப்போ அஃபேர் ஆச்சு என்னன்றதெல்லாம் நமக்கு இன்னும் காட்டல. சரி வாங்க இப்போ செகண்ட் எபிசோட்குள்ள போலாம். ஹீரோயின் ஸ்டெப்ஸ்ல தானே உட்காந்துருப்பா. அப்பதான் ஹீரோ வந்து சமாதானப்படுத்துற மாதிரி கிஸ் பண்ணி இருந்திருப்பான். இப்ப அவ எந்திரிச்சு உள்ள போறதுக்காக கதவை திறக்கிறா. பார்த்தா பக்கத்துலயே அந்த மின்னுவ பையன் நின்றுட்டு இருக்கான். அவ செம்மையா பயந்துட்டா. இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. அவ கையை பிடிச்சி விறுவிறுன்னு இழுத்துட்டு எங்கேயோ கூட்டிட்டு போறான். எங்கன்னு பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்லையே நிறைய ரிப்போர்ட்டர்ஸ்ல நின்றுட்டு இருப்பாங்க. அவங்க முன்னாடி அவளை விட்டு ஏதோ பெருசா பண்ண போறான்னு பார்த்தா அவன் பேசுறதுக்குள்ளேயே இந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் நீங்க எப்படி ஒரு காயம் கூட இல்லாம இருக்கீங்க, நீங்க உங்க அப்பா கூட தானே ஹெலிகாப்டர்ல போனீங்க அப்படி இப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு நமக்கு காட்டுறாங்க. மின்ஹோவும் சேர்மன் கூட ஹெலிகாப்டர்ல ஏறி இருந்திருப்பான். ஆனா அந்த ஹெலிகாப்டர் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே சேர்மனுக்கு ஒரு கால் வந்திருக்கும். அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ் இருக்கிற மாதிரி சவுத் கொரியால ப்ளூ ஹவுஸ் உண்டு. அங்க இருந்து ஏதோ ஒரு மீட்டிங்காக இவங்க கம்பெனி சார்பா ஒருத்தரை கூப்பிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு இந்த மின்ஹோவை போக சொல்லி சேர்மன் சொல்லி இருந்திருப்பாரு. ஃபங்க்ஷன் இப்போ கிடையாதான், ஆனா அதுக்கு முன்னாடி ஏதோ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணணுமா, அதுக்காக தான் முன்னாடியே கூப்பிட்டுருக்காங்களாம். இப்போ அதனால நீ போன்னு மின்ஹோ கிட்ட சொல்ல அவன் அப்பவே ஹெலிகாப்டரை விட்டு இறங்கிட்டான். இப்படிதான் இந்த பையன் தப்பிச்சிருக்கான். இன்னொரு பக்கம் இவனோட அம்மா அதான் சேர்மன் ஒய்ஃப் போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் மீட்டிங்க்கு கூப்பிட்டு இருந்திருப்பாங்கல்ல. ஆனா இப்போ இந்த மின்ஹோ வந்துட்டதுனால யாருமே அந்த மீட்டிங்க்கு வரல. ஆனா எல்லாருமே மின்ஹோவை பாக்குறதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல கூட்டியிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது இப்ப யார் பக்கம் பவர் இருக்குன்னு. அடுத்து இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வரும். அங்க சேர்மன் இன்னுமே கண்ணு முழிக்கல. அவர் பக்கத்துல ஹீரோயின் தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப அந்த மின்ஹோ பையன் உள்ள வந்து இப்படி எல்லாம் நடந்தது எதேச்சியாவா இல்ல விதியான்ற மாதிரி கேக்குறான். அவளுக்கு இவனை பார்த்தாலே செம்ம பயமா இருக்கு. இப்ப வீட்டுக்கு போறதுக்கு இவங்க ரெண்டு பேருமே பார்க்கிங்க்கு வராங்க. இப்ப இந்த மின்ஹோ பையன் என்ன பண்றான்னு பாருங்க. சுத்தி முத்தி பார்க்கிங்ல ஏதாவது கேமரா இருக்கான்னு பார்த்துட்டு கேமரா இருக்கவும் ஹீரோயினை மறைவான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் அடி அடின்னு அடிக்கிறான். பொம்பளை பிள்ளைன்னு கூட பார்க்கவே இல்லை. அவளை அடிச்சு கீழே தள்ளி வயத்துல ஏத்துறான். அவ அழுதுட்டே அப்படியே வயத்தை பிடிச்சிட்டு கீழே கிடக்குறா. அவ வழியில கிடக்குறத ரசிச்சு பார்த்துட்டு போறான். சரியான சைக்கோவா இருப்பான் போல. ரெண்டு பேருமே வேற வேற கார்ல தான் வந்திருக்காங்க போல. அவன் அவனோட காரை எடுத்துட்டு கிளம்பிட்டான். ஹீரோயின் அதுக்கப்புறம் மெதுவா இருந்துச்சு அவளோட கார்ல போறா. அவளுக்கு ரொம்ப அழுகையா வந்துட்டு இருக்கு. அவ தப்பிக்க முடியாம கஷ்டப்படுறான்றது நமக்கே புரியுது. இந்த விஷயத்துக்கு அப்புறம் நடந்த சீனை தான் நம்ம போன எபிசோட் ஸ்டார்டிங்ல பார்த்தோம். அதான் அந்த மின்னுவ பைய கத்து குத்தி வாங்கி செத்து கிடந்தால அந்த சீனு. அவனை யார் கொலை பண்ணா என்னன்றதெல்லாம் நமக்கு காட்டவே இல்லை. அவன் செத்து கிடக்கிறத செக்யூரிட்டிஸ் வந்து பார்த்துருப்பாங்கல்ல, அதை மட்டும் தான் காட்டினாங்க. நம்ம ஹீரோயின் எங்கன்னு பார்த்தா அவ இப்பதான் அவளோட வீட்டுக்கே வரா. அவ காரை விட்டுட்டு இறங்கும்போது சுகோவோட ஒய்ஃப் இருக்கால, அவ தூக்கம் வராம இருந்திருப்பா போல. அதனால பால்கனில வந்து சிகரெட் அடிச்சிட்டு இருக்கா. ஹீரோயினையும் பார்த்துட்டு என்ன இந்த நேரத்துக்கு வரா அப்படின்னு வாட்ச பாக்குறா. கரெக்டா மணி 4. இப்ப ஹீரோயின் அவ ரூமுக்கு போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு கண்ணாடி முன்னாடி உட்கார்றா. அப்பதான் நமக்கு ஒரு விஷயத்த காட்டுறாங்க. அவளோட கழுத்துல காயம் இருக்கு. அப்ப அந்த மின்னுவ பைய பார்க்கிங்ல வச்சு அடிச்சப்போ கன்னத்துல அடிச்சிருப்பான். அப்புறம் வயத்துல ஏறி ஏறி மிதிச்சிருப்பான். ஆனா கழுத்தெல்லாம் பிடிச்ச மாதிரி இல்ல. ஆனா இப்ப இவ கழுத்துல காயம் இருக்கு. என்ன விஷயம்ன்றதெல்லாம் நமக்கு காட்டல. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே மின்ஹோ இறந்து போன நியூஸ் எல்லாருக்குமே தெரிய வருது. சேர்மனோட ஒய்ஃப் செம்மையா ஷாக் ஆயிட்டு குடுக்குடுன்னு முதல் சூஹோவை தான் போய் பாக்குறாங்க. நைட் நேரம் தானே ரூம்ல தான் இருப்பான்னு போய் பார்த்தா டேபிள்ல நிறைய தூக்க மாத்திரையா கிடக்குது. அவனை வேற காணும். பாத்ரூம்ல இருந்து ஏதோ தண்ணி சத்தம் கேட்கிற மாதிரி இருக்குன்னு உள்ள போய் பாக்குறாங்க. அவன் பாத்ரூம்ல பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறான். இவனும் காலியா அப்படின்னு நாம பாத்துட்டு இருக்க. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆயிடுச்சு. அங்க கிரைம் சீனை காட்டுறாங்க. போலீஸ் ஃபாரன்சிக்லாம் வந்து எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் டிடெக்டிவ் வந்ததும் அவங்க கிட்ட இன்ஃபர்மேஷன் எல்லாம் சொல்றாங்க. மின்ஹோ இறந்தது அதிகாலையில ஒரு 2 மணி போல இருக்குமா. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நெஞ்சில ஒரே ஒரு குத்து தான், கரெக்டா ஹார்ட்லயே குத்தி இருக்காங்க. இவ்வளவு நேகா கொலை பண்ணாலும் கால் தடயத்தை மட்டும் விட்டுட்டு போயிருக்கானா. அது போலீஸ்க்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கு. இப்ப இந்த மின்ஹோவோட பாடியை மார்ச்சுரிக்கு மாத்திட்டாங்க. ஹீரோயின் அதை போய் பாக்குறா. அவளுக்கு அழுகையா வருது. வெளியில வரும்போது அவளை டிடெக்டிவ் விசாரிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா அவ அதுக்குள்ளேயே டக்குன்னு மயங்கி விழுந்துட்டா. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இப்பதான் கிரைம் சீனுக்கு வந்து பாக்குறான். அந்த ரூம்ல ஒரு லாக்கர் இருந்திருக்கும். அது ஓபன்ல கிடக்குது. ஒருவேளை திருடுறதுக்காக வந்துட்டு கொலை பண்ண மாதிரி யாரும் செட் பண்ணிருப்பாங்களோ. இந்த ரூம்ல எந்த சிசிடிவி கேமராவுமே வைக்கல. ஏன்னா இது சேர்மன் ரூம். இந்த பில்டிங்ல சிசிடிவி கேமரா இருக்கு. ஆனா ரெக்கார்ட் ஆன ஃபுட்டேஜஸ்ல 2 மணில இருந்து 4 மணிக்குள்ளதெல்லாம் திருடு போயிருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சூஹோ உயிரோட இருக்கானா இல்லையான்னு பார்த்தா அவன் உயிரோட தான் இருக்கான். வீட்டுல வச்சு அவனுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க போல. அவன் அம்மா தான் இப்ப கூட இருக்காங்க. அப்பா அவனோட மாமா அதான் சேர்மன் ஒய்ஃபோட தம்பி வந்து நீங்க சொன்ன மாதிரி அவனை வேற இடத்துக்கு அனுப்பியாச்சு அப்படின்னு யாரையோ பத்தி சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அடுத்து நாம என்ன பண்ண போறோம் பிளான் பியானு கேக்குறாரு. அப்ப இது எல்லாமே இவங்களோட வேலையானு தெரியல. இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவ மயங்கி எழுந்திருப்பாள்ல, அவளையும் ஹாஸ்பிட்டல்ல ஒரு ரூம்ல சேர்த்துட்டாங்க. ஆனா அவ இப்ப நல்லா தான் இருக்கா. 2 டிடெக்டிவ் அவளை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. வழக்கமா கேட்கிற கேள்விதான் கொலை நடந்தப்போ நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு.
அவ வீட்டுக்கே 4 மணிக்கு தானே வந்திருப்பா. ஆனா அந்த டிடெக்டிவ் கிட்ட நான் நைட்டு ஃபுல்லா வீட்டுல தான் இருந்தேன்னு போய் சொல்றா. இவளும் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறான்றது நமக்கு நல்லாவே தெரியுது. இப்ப இங்க கட் பண்ணி ரிக்கின்னு ஒரு ஆளை காட்டினாங்கல்ல, சேர்மனோட ஏதோ ஒரு எவிடன்ஸ் வச்சிருக்கான்னு சொன்னவரு, அவரை கூட யாரோ கடத்திட்டு போனாங்களே, அவங்க இவருக்கு தெரிஞ்சவங்க தான் போல. இவர் எதுவுமே பண்ணல. இப்ப அவர் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. கொஞ்சம் பழைய மளிகை கடை மாதிரி தான் இருக்கு. உள்ள போகும்போதே ஒருத்தர் ஒரு லேடியை போட்டு செம்மையா அடிச்சிட்டு இருக்காரு. இந்த ரிக்கி இதை பார்த்துட்டு கோமா ஒரு சுத்தியில எடுத்துட்டு போகலான்னு பார்க்க அடி வாங்கிட்டு இருந்த லேடி வெளியில வராங்க. இந்த ரிக்கிக்கும் இந்த லேடிக்கும் முன்னாடியே தெரியும் போல. அந்த மாதிரி தான் பேசிக்கிறாங்க. இந்த லேடி நான் அடி வாங்குறத பாக்குறது உனக்கு சந்தோஷமா இருக்கா, இதை பாக்குறதுக்கு தான் வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன விஷயம்னு பார்த்தா இந்த லேடி ரிக்கியோட ஒய்ஃபா இருந்திருக்காங்க. இந்த ரிக்கி 30 வருஷத்துக்கு முன்னாடியே கொரியாவை விட்டு போயிட்டாருன்னு சொன்னாங்கல்ல, அவருக்கு அப்பவே ஒய்ஃப் 2 குழந்தைங்க இருந்திருக்கு. எல்லாத்தையுமே விட்டுட்டு ஓடி போயிருந்திருக்காரு. ரிக்கியோட ஒய்ஃப் அடுத்து ஒருத்தரை கல்யாணம் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த ஆள் தான் இப்ப இவங்களை போட்டு அடிக்கிறது. இப்பதான் இந்த ஆள் குடிச்சிட்டு இப்பெல்லாம் அடிப்பாரு போல. அந்த பிள்ளைங்களெல்லாம் நல்லா தான் வளர்த்துருக்காராம். அவருக்குன்னு ஒரு குழந்தை கூட வேணான்னு இந்த ரிக்கியோட குழந்தைங்களை தான் பாசமா வளர்த்துருக்காரு. இதெல்லாம் இப்பதான் ரிக்கிக்கு தெரிய வருது. அவர் அப்படியே நின்றுட்டு இருக்க அந்த லேடி ஒரு கடிகாரத்துல இருந்து ஒரு சின்ன சாவி மாதிரி ஒன்னு எடுத்துட்டு வந்து ரிக்கி கிட்ட கொடுக்குறாங்க. ஒழுங்கா இதை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு திட்டி அனுப்புறாங்க. இப்ப ரிக்கி அந்த சாவியை எடுத்துட்டு இறந்தவங்களுக்கு எல்லாம் நினைவிட மாதிரி ஒண்ணு இருக்கும்ல, ஒரு சின்ன சின்ன லாக்கரா வச்சிருப்பாங்களே, அதுல ஒரு லாக்கரை போய் ஓபன் பண்ணி உள்ள இருந்து ஏதோ ஒண்ணு எடுக்கிறாரு. இதுதான் அந்த எவிடன்ஸ் என்னவோ. இப்ப அப்படியே இங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை கட்டுறாங்க. ஹீரோவும் இப்ப இந்த கேஸ்ல தானே இருக்கான். ஹீரோயின் 2 டிடெக்டிவ் விசாரிச்சாங்களா, அந்த 2 டிடெக்டிவும் ஹீரோவும் அட்டாப்சி பண்ற டாக்டரை வந்து பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த டாக்டர் இப்ப அட்டாப்சி பண்ணது மின்ஹோக்கு இல்ல, அந்த ஹெலிகாப்டர் ஓட்டுனார்ல அந்த சீனியர் பைலட் அட்டாப்சி பண்ணிட்டு டாக்டர் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது இந்த பைலட் ஹெலிகாப்டர் கீழே விழுறதுக்கு முன்னாடியே ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாருன்னு. அது எதனால ஆயிருந்திருக்கும் அப்படின்னா, ஏதோ ஒரு அலர்ஜி ரியாக்ஷனால அவர் ஹெலிகாப்டர் ஓட்டிட்டு இருக்கும் போதே அவருக்கு அது நடந்திருக்குன்னு சொல்றாங்க. நமக்கு பேக்ரவுண்ட்ல ஹீரோயின் போட்டு கொடுத்த டீ அவர் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த சீனை காட்டுறாங்க. அப்ப அந்த டீல தான் ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல. இதெல்லாம் டிடெக்டிவ்ஸ்க்கும் ஹீரோக்கும் தெரியாதுல்ல, என்னவா இருக்கும்னு அவங்க கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் அவங்களுக்கு தெரியுது. முத நாள் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல தப்பிச்ச மின்ஹோ அடுத்த நாளே இறந்து போயிருக்கான். அப்படின்னா கண்டிப்பா இது யாரோ பிளான் பண்ணி தான் பண்றாங்கன்னு. இந்த சீரியல்ல இப்ப ஹீரோ கூட இருக்காங்கல்ல இந்த 2 டிடெக்டிவ்ஸ், இவங்க 2 பேருமே ரொம்ப முக்கியமானவங்க. இதுல ஒருத்தர் டீம் லீடர்னு வச்சுப்போம், இன்னொருத்தர் டிடெக்டிவ் லீன்னு வச்சுப்போம். இப்ப நம்ம ஹீரோ டிடெக்டிவ் லீ கிட்ட அந்த ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்றான். அப்புறம் டீம் லீடர் கிட்ட மின்ஹோ இறந்து போனதுக்கு முந்தின நாள் எங்கெல்லாம் போனா அதுக்கான சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருந்தா நல்லா செக் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்புறான். இந்த மின்ஹோ பார்க்கிங்ல வச்சு ஹீரோயின் அடிக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போனான்ல, அவன் அடிச்சது சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்காது. ஏன்னா அவன் மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போய் தானே அடிச்சிருப்பான். ஆனா அவன் அவளை கூட்டிட்டு போறதும் திரும்ப அவ ஒரு மாதிரி அடி வாங்கிட்டு வந்திருப்பால, அதுவும் தெரிஞ்சிருக்கும். அது டீம் லீடருக்கு ஏதோ ஒரு மாதிரி இடிக்குது. அதை ஹீரோ கிட்ட காட்டுறதுக்காக காப்பி பண்ணி வாங்கிக்கிறாரு. அங்க நம்ம ஹீரோ சேர்மனோட குடும்பத்தை விசாரிக்கிறதுக்காக வீட்டுக்கே போயிருக்கான். எல்லாருமே இருக்காங்க. சேர்மனோட ஒய்ஃப், ஃபர்ஸ்ட் பையன் சூஹோ, அவன் ஒய்ஃப் யூரா, எல்லார்கிட்டயுமே தனித்தனியா விசாரிக்காம மொத்தமா உட்கார வச்சு தான் கேட்கறான். மின்ஹோக்கு கொலமிரட்டல் ஏதாவது வந்துச்சான்ற மாதிரி. மின்ஹோவும் ஹீரோயினும் பக்கத்துல ஒரு போர்ஷன்ல தனியா தான் இருப்பாங்களாம். அதனால மிரட்டல் வந்துச்சா என்னெல்லாம் தெரியாது, மின்ஹோவோட ஒய்ஃப் கிட்ட தான் கேட்கணுன்ற மாதிரி சேர்மனோட ஒய்ஃப் சொல்றாங்க. இப்ப ஹீரோயினோட பேச்சு வந்ததுமே சூஹோவோட ஒய்ஃப் இருக்கால, அவன் அன்னைக்கு ஹீரோயினை காலையில 4 மணிக்கு வந்ததை பார்த்திருப்பாளா, அந்த விஷயத்த சொல்லிடுறா. ஹீரோ ஒரு மாதிரி சந்தேகமா பாக்குறான். இப்ப எல்லார்கிட்டையும் பேசி முடிச்சதும் அவன் வெளியில கிளம்பும் போது யூரா கூடவே வரா. அவளுக்குமே முந்த நாள் ஹெலிகாப்டர் ஆக்சிடென்ட்ல தப்பிச்ச மின்ஹோவை உடனேவே கொலை பண்ணிருக்காங்கன்னா இது கண்டிப்பா திட்டமிட்டு தான் பண்ணிருக்காங்கன்னு தோணுது. அதை ஹீரோ கிட்டையும் சொல்றா. அவனும் நான் நல்லபடியா விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது டீம் லீடர் கிட்ட இருந்து போன் வருது. பார்க்கிங்ல இருந்த சிசிடிவியை பார்த்துட்டு இருந்தார்ல, அவரை தான் இப்ப ஹீரோ போய் பாக்குறான். அதுல அந்த மின்ஹோ ஹீரோயினா மறைவா கூட்டிட்டு போய் தானே அடிச்சிருப்பான். இதை பாக்குற எல்லாருக்குமே அவன் ஏதோ பண்ணிருக்கான்றது தெரியுது. ஆனா நம்ம ஹீரோ செம்மையா யோசிச்சு சிசிடிவில கவர் ஆகாத இடத்துக்கிட்ட ஒரு கார் நின்று இருந்திருக்கும். அந்த காரோட பிளாக் பாக்ஸ் பார்த்தா தெரிஞ்சிடும்னு அதை கரெக்டா கெஸ் பண்ணி அந்த காரோட பிளாக் பாக்ஸை செக் பண்ணுங்க அப்படின்னு டிடெக்டிவ் கிட்ட சொல்றான். அப்படியே ஹீரோயினையும் விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க. டீம் லீடர் நான் விசாரிக்க போறேன்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இல்ல நானே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே விசாரிக்கிறதுக்காக ஏத்தாப்புல போய் உட்கார்ந்துருக்கான். இப்ப இவங்களுக்கு அந்த காரோட பிளாக் பாக்ஸும் கிடைச்சிச்சு போல. அதுலயே மின்ஹோ பண்ண காரியம் இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. அந்த மின்ஹோ ஹீரோயின் அடிக்கிற வீடியோவை ஹீரோயின் கிட்டேயே காட்டி மின்ஹோ உங்களை எப்பவுமே இப்படிதான் அடிப்பானா, எதுக்காக இப்படி அடிக்கிறான்னு ஹீரோ கேட்கிறான். அதுக்கு ஹீரோயின் அவன் காரணத்தோடலாம் அடிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றா. ஹீரோக்கு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இந்த மின்ஹோ ஹீரோயின் எப்படிலாம் அடிக்கிறது ஹீரோக்கு தெரியாது போல. இதையா நீங்க யார்கிட்டயுமே சொல்லல, உங்க கூட இருக்கிறவங்க கிட்டயாவது உதவி கேட்டிருக்கலாம்ல அப்படின்னு கேட்கும்போது அவங்க கிட்ட சொல்லி அவங்களும் கஷ்டப்படுறதுக்கு நான் மட்டுமே தனியா கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம்னு நினைச்சேன்னு சொல்லிட்டு அவனை பாக்குறா. இப்பதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக். ஹீரோயினுக்கு எப்படி பழக்கம் ஆச்சுன்னு காட்டுறாங்க. இப்போ 1 வருஷத்துக்கு முன்னாடி போறோம். ஹீரோயின் ஒரு கார்ல வந்துட்டு இருக்கா. அது நல்லா மழை பெய்யற காலம். போன்ல ஒரு டைரக்டர் கிட்ட பேசிட்டே வரா. அவ ஒரு ஆக்ட்ரஸ் தானே, ஆனா இந்த மின்ஹோவை கல்யாணம் பண்ணதுல இருந்து எதுவுமே நடிக்கல போல.
போல. பொதுவா சொல்லணும்னா அவன் அடிக்க விடாம இருந்திருப்பான். ஆனா இப்போ ஒரு நல்ல படத்தோட ஸ்கிரிப்ட் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அந்த டைரக்டர் கிட்ட தான் பேசிட்டே வரா. அந்த ஸ்கிரிப்ட்ல ஒரு ப்ராசிக்யூட்டரா நடிக்கணும் போல. அதனால எனக்கு தெரிஞ்ச ப்ராசிக்யூட்டர் இருக்காங்க, நான் அவங்க கிட்ட கேட்டு நடிச்சுக்கிறேன், எனக்கு ஸ்கிரிப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டே வரா. அப்ப ரோட்ல ஹீரோ கோட் சூட்லாம் போட்டு எங்கேயோ போறதுக்காக நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு லாரி அவன் மேல தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போதே பின்னாலதான் ஹீரோயின் கார்ல வந்துட்டு இருந்திருப்பா. அவளும் சலப்புன்னு தண்ணி அடிச்சு விட்டுட்டா. அவ லைட்டா தான் அடிச்சிருந்திருப்பா, அந்த லாரி தான் நிறைய அடிச்சிருந்திருக்கும். ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சுக்கிறானா, நாம தான் நிறைய தண்ணி அடிச்சு ஃபுல்லா நினைச்சிட்டோம் போலன்னு வேகமா கீழே இறங்கி போய் சாரி கேட்கிறா. ஹீரோ ஆனா இதெல்லாம் பெருசா எடுத்துக்கல. ஆனா அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. வாங்க அப்படின்னு ஒரு ட்ரெஸ் கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போய் அவன் வேணாம் வேணான்னு தான் சொல்றான். ஆனா அவ விடவே மாட்டேங்கிறா. ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி கொடுத்து ட்ரையல் ரூம்க்கு அனுப்பி விட்டுட்டா. அவன் அதை போட்டுட்டு வெளியில வரும்போது அவ பில்லெல்லாம் பே பண்ணிட்டு ஒரு ஷூவையும் எடுத்து வச்சிருக்கா. அதுக்கும் சேர்த்து பே பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டா போல. இவனுக்கு என்னடா இது, யாருனே தெரியாத பொண்ணு அது பாட்டுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு கடைசி காசையும் கொடுத்துட்டு போகுதுன்ற மாதிரி பாக்குறான். ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒருத்தி ரெஸ்டாரண்ட் வச்சிருந்தால, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இப்போ ஹீரோயின் வந்திருக்கா. அந்த ரெஸ்டாரண்ட்ல இன்னைக்கு ரீயூனியன் பார்ட்டி ஒன்று நடக்குது போல. அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் பாக்குறா, இந்த ரீயூனியன்ல இவளோட நாத்தனார் யூரா அவளோட பேரும் போட்டிருக்கு. ஐயோ யூராவா, நம்ம ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு வேக வேகமா வெளியில வர பார்த்தா ஹீரோவும் இந்த ரீயூனியனுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருந்திருப்பான் போல. ஹீரோவும் யூராவும் ஒன்னா வராங்க. யூராவும் ஹீரோயினை வேற பார்த்துட்டா. நீ என்ன இங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் சும்மா இங்க சாப்பிட வந்தேன் அப்படின்னு சமாளிச்சுட்டு ஹீரோவை பாக்குறா. ஹீரோவும் ஹீரோயினும் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துக்கிற மாதிரி ஹலோலாம் சொல்லிக்கிறாங்க. யூராவும் ரெண்டு பேரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறா. ஹீரோவை தன்னோட அண்ணினும் ஹீரோவா தன்னோட ஜூனியர்னும். அப்புறம் ரெண்டு பேரும் இன்ட்ரடியூஸ் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோயின் கிளம்பலான்னு பார்க்கும்போது யூரா இருந்துட்டு, அதான் மின்ஹோ பிசினஸ் ட்ரிப் தானே போயிருக்கான், நாம எல்லாம் சேர்ந்து சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போயிட்டா. டின்னருக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க வந்திருக்க ஜென்ஸ் எல்லாருமே ஹீரோயினை பேன்னு பாக்குறாங்க. ஏன்னா அவ அழகா இருப்பா. அடுத்து நம்ம ஹீரோ நல்லா புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்களா, என்னடா இன்னைக்கு ஏதோ ஒரு ப்ரொமோஷன் பண்ற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு கலாய்க்க ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஒரு லூசு பொண்ணு என் ட்ரெஸ்ல தண்ணி அடிச்சு விட்டுட்டு ட்ரை கிளீனிங்க்கு காசு கொடுக்காம ஒரு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டா, பணம் இருந்தா என்ன வேணாலும் பண்ணலான்ற திமிரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி கோவம் வந்துருச்சு. அப்பதான் கரெக்டா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஒரு டிஷ்ஷை டேபிள்ல வைக்கலான்னு எடுத்துட்டு வந்துட்டு இருப்பா. கரெக்டா ஹீரோயின் அதை தட்டி ஹீரோ மேல விழுற மாதிரி பண்ணிட்டா. அப்புறம் வேணும்னே சாரி சாரி அப்படின்னு கேட்க ஹீரோ அப்படியே முறைக்கிறான். எல்லாரும் ஹீரோவுக்கு பாவம் பார்ப்பாங்கன்னு பார்த்தா, என்னடா அந்த பொண்ணு அப்படி முறைக்கிற, அவன் மேல கேஸ் போடணுமா அப்படின்னு ஹீரோவே கலாய்க்கிறாங்க. இப்பதான் அங்க உள்ள ஒரு ஆளு, உங்க ரெண்டு பேருக்குமே முன்னாடி தெரியாதா அப்படின்ற மாதிரி கேட்கறான். ஹீரோ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்புறம் தான் என்ன விஷயம்னு பார்த்தா, நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட்டரா தானே இருந்திருப்பான். அப்போ ஒரு கிசு கிசு ஆர்டிகல் ஒன்று எழுதி இருந்திருப்பான். அது ஹீரோயினை பத்தினது தான். ஆனா அதுல என்ன எழுதுனான்லாம் சொல்லல. அந்த கிசு கிசுனாலதான் இப்போ ஹீரோயினும் மின்ஹோவும் கல்யாணம் பண்ற மாதிரி ஆயிட்டான். அப்ப நம்ம வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு இந்த பையன் தான் காரணமா அப்படின்னு ஹீரோயினுக்கு ஹீரோ மேல ரொம்ப கோவம் வருது. இப்ப அப்படியே அன்னைக்கு நைட் முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஹீரோயின் அவளுக்கு ஒரு படத்துக்காக ப்ராசிக்யூட்டர் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் வந்துருந்துச்சா. அதுக்காக அவ என்ன பண்றானா, அவளுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு கிட்ட பேசி ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி ஒரு வாரத்துக்கு வேலை பார்க்குற மாதிரி கேட்டிருந்திருப்பா. அந்த பொண்ணு சரின்னு சொல்லி என்னோட அண்ணின்னு சொல்லி நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு கூட்டிட்டும் போயிட்டா. பார்த்தா அதே ஆபீஸ்ல தான் நம்ம ஹீரோவும் வேலை பார்க்கறான். லஞ்ச் டைம்ல ஹீரோயின் ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. தற்செயலா ஹீரோவும் அதே டேபிள்ல வந்து உட்கார்றான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் மூஞ்ச பாக்குறான். நீ என்ன இங்க அப்படின்னு அவன் கேட்க அவ எந்த பதிலுமே சொல்லல. அப்படியே முறைச்சிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போலான்னு பார்த்தா அவளுக்கு ரொம்ப கோவமா வருது. என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றா. அவன் எதுக்குன்னு கேட்கறான். அப்புறம் அவனுக்கே புரிஞ்சிருச்சு. ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சுட்டு, ஓ அந்த கிசு கிசு ஆர்டிக்கிளுக்காகவா அப்படின்னு சிரிக்கிறான். ஆனா அவ திரும்பவும் மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு கேட்டுட்டு அவன் பின்னாலே போறா. அவன், நான் எழுதின ஆர்டிக்கிளால தான் நீங்க இவ்வளவு பெரிய பணக்கார குடும்பத்துக்கு மருமகளா போயிருக்கீங்க, அதுக்கு எனக்கு நீங்க நன்றி தான் சொல்லணும்னு இன்னுமே நக்கலாவே பேசுறான். ஆனா அவ கஷ்டம் அவளுக்கு, அந்த ஆர்டிக்கிள்னால நான் எவ்வளவு பாதிக்கப்பட்டேன் தெரியுமா, என்னோட கஷ்டம் என்னன்னு உங்களை மாதிரி ஆளுங்களுக்குலாம் புரியவே புரியாது அப்படின்னு ஒரு மாதிரி அலறுற மாதிரி போயிட்டா. அந்நேரம் என்ன ஆகுதுன்னு பார்த்தா, இது ப்ராசிக்யூட்டர் ஆபீஸ் தானே, நிறைய கைதிகளை விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பாங்க. அதுல ஒருத்தன் பாத்ரூம் போகணும்னு சொல்லி தப்பிச்சு இவங்க சாப்பிட்டுட்டு இருந்த மெஸ்ஸுக்குள்ளே வந்துட்டான். டக்குன்னு அங்க இருந்து ஒரு கத்தி எடுத்து ஹீரோயின் கழுத்திலே வச்சு, யாராவது கிட்ட வந்தீங்க இவளை அறுத்து போட்டுருவேன், எனக்கு உடனே ஒரு கார் ரெடி பண்ணுங்க அப்படின்னு கேட்டு நிக்கிறான். அங்க உள்ளவங்க எல்லாம் சரி சரி நீ எதுவும் பண்ணிடாத, நாங்க காரை ரெடி பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் என்ன பண்ணிடுறானா, அவன் கையை தள்ளி விட்டுட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறா. அவன் அவளை டப்புன்னு ஒரே ஒரு அடி தான், அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டா. ஹீரோ உடனே டக்குன்னு அவன் கையில இருக்கிற கத்தியை புடுங்கலான்னு போய் ஹீரோ கையிலேயும் ஒரு கீரல். அப்புறம் எப்படியோ அடிச்சு புடிச்சு அவனை புடிச்சிட்டாங்க. ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை தூக்கிட்டு ஆம்புலன்ஸ்ல ஏற்றி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. கீழே விழுந்ததுல ஹீரோயினுக்கு தலையில அடி. ஆனா பெருசா ஒண்ணும் இல்ல. அவ கண்ணு முழிச்சிட்டா. ஹீரோக்கு கையில கிழிச்சிருக்கோம்ல, அதுல கட்டு மட்டும் போட்டிருக்காங்க. ஹீரோயின் கண்ணு முழிக்கிற வரை ஹீரோ அவ பெட்டு பக்கத்திலே உட்காந்துருப்பான். இப்ப அவ எந்திரிச்சதும் தேங்க்ஸ் சொல்லிட்டு, நான் டிஸ்சார்ஜ் ஆனதும் நாம ஒரு டின்னருக்கு போலாம் அப்படின்னு சொல்றா.
அவன் இல்ல எனக்கு வீட்டு சாப்பாடு தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்றான். இப்படிதான் இவங்க 2 பேருக்குமே பழக்கம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இப்போ இந்த பிளாஷ்பேக் முடிஞ்சு நாம பிரசன்ட்டுக்கு வந்துட்டோம். ஹீரோயின் ஹீரோவை விசாரிச்சுட்டு இருக்க சீனு. இப்போ ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு மின்ஹோ உங்களை அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவ ஹேண்ட் ரிவர் பக்கத்துல கொஞ்ச நேரம் இருந்துட்டு வந்ததா சொல்றா. அதை நிரூபிக்கிறதுக்கு உங்ககிட்ட சாட்சி இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இப்போ திரும்ப பிளாஷ்பேக்கு போறோம். மின்ஹோ இவளை பார்க்கிங்ல வச்சு அடிச்சிருந்திருப்பானா, அதுக்கப்புறம் அவ அழுதுட்டே வண்டி எடுத்துட்டு போயிருந்திருப்பா. அதுக்கப்புறம் உள்ள சீனு செம்மையா கதறி அழுதுட்டு கார்ல போயிட்டு இருந்திருப்பா. எங்க போயிருப்பானா ஹீரோவோட வீட்டுக்கு தான். இந்த மின்ஹோ அடிக்கிற விஷயத்தெல்லாம் அவ சொல்லல, அவனை போய் ஹக் பண்ணிக்கிறா. அப்புறம் 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்னாதான் இருக்காங்க. சொல்ல போனா இது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் தான். அவளுக்கு தான் டிவோர்ஸ் எல்லாம் ஆகலையே. இப்ப அவ ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்பிட்டா. கார்ல போயிட்டு இருக்கும் போதே அந்த மின்ஹோ கிட்ட இருந்து கால் வருது. ஒரு மாதிரி தயக்கத்தோட அட்டென்ட் பண்ணா. அவன் நீ இப்பவே என்ன பார்க்க வந்தானா நீ கேட்ட மாதிரி உனக்கு டிவோர்ஸ் கொடுத்துறேன்னு சொல்றான். இவ இதுக்காக தானே இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பா. டக்குன்னு வண்டியை யூ-டர்ன் போட்டு கிளம்பிட்டா. அப்படியே ஹீரோவை பார்த்தா அவன் பீர் வாங்குறதுக்காக அப்பதான் ஒரு கடைக்கு போயிட்டு வெளியில வந்திருப்பான். ஹீரோயினோட வீடு அந்த பக்கம் தானே இருக்கு, இவையா இந்த பக்கம் போறா அப்படின்னு பார்த்துட்டு இவனும் ஒரு டாக்ஸியை பிடிச்சி அவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா பின்னால ஃபுல்லாலாம் போகல, எந்த பக்கம் போறான்னு மட்டும் பார்த்துட்டு நின்னுட்டான். இப்ப திரும்ப இன்வெஸ்டிகேஷன் சீனுக்கு வந்துட்டோம். ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு நைட்டு நீங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போனீங்க அப்படின்னு கேட்கறான். அவன் 4 மணிக்கு தானே போயிருப்பா, ஆனா 2 மணிக்கு தான் சொல்றா. இப்ப திரும்பவும் பிளாஷ்பேக். ஆக்சுவலா அவ 2 மணி ஆகுறப்ப தான் மின்ஹோவை பாக்குறதுக்காக சேர்மன் ஆபீஸ்க்கு போயிருந்திருப்பா. அங்க அவன் திமிரா உட்காந்துக்கிட்டு எது டிவோர்ஸா, அதுல யாருக்கு நல்லது, யாரோட நல்லதுக்காக நான் டிவோர்ஸ் பண்ணணும்னு கத்திட்டு அவன் மூஞ்சிலேயே சில போட்டோஸை விட்டு எறிறான். என்ன போட்டோஸ்ன்னு பார்த்தா ஹீரோயினும் ஹீரோவும் ஒன்னா சிரிச்சு பேசிட்டு இருக்க போட்டோ. இவளுக்கு அதை பார்த்ததுமே ஷாக் ஆயிட்டு இந்த போட்டோவெல்லாம் நியூஸ்க்கு கொடுத்துருவேன்னு வேற மிரட்டுறான். அவ கீழே விழுந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பலான்னு போகும்போது புடிச்சு இழுத்து நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்றான். அவ பலார்னு கன்னத்திலே அரைஞ்சிட்டா. இவன் சும்மாவே அடிப்பான், இப்ப அற விட்டுட்டாளா. அவ கன்னத்துல அப்படியே அடிய போட்டு தலைமுடிய புடிச்சு இழுத்து நீ என்னதான் லவ் பண்றேன்னு சொல்லு, என்னைய மட்டும்தான் லவ் பண்றேன்னு சொல்லுன்னு சைக்கோ மாதிரி கத்தி அவளை டேபிள்ல போட்டு அமுக்குறான். அவன் எந்திக்கலான்னு பார்த்தா உன் அசையாதன்னு சொன்னேன்னு அப்படியே கத்தி அவளை ரேப் பண்ண பாக்குறான். அவளால அவன் பிடியில இருந்து நகரவே முடியல. அப்பதான் அவ கை பக்கத்துல அந்த கத்தி கிடக்குது. இவனோட நெஞ்சில இறங்குச்சுல ஒரு கத்தி, அதே கத்தி அதை அப்படியே எடுக்கிறதுக்கு கையை மெதுவா கொண்டு போயிட்டே இருக்கா. அப்படியே இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. இந்த மின்ஹோவை யார் சாகடிச்சான்னு உடனே எல்லாம் காட்ட மாட்டாங்க, இன்னும் எக்கச்சக்க எபிசோட் போகணும். நானே இந்த சீரியலை பார்க்கும்போது யாரா சாகடிச்சிங்க சீக்கிரம் காட்டுங்கடான்ற அளவுக்கு இழுத்துட்டு போயிட்டாங்க. நீங்களும் அப்படி பார்த்து தான் ஆகணும். சரி, அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். மறக்காம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.